இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த மாதம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வருமா வராதா என்ற கேள்வி எழுந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுக்கு உரிமை தொகை அளிக்க எந்த தடையும் இல்லை என்று தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை தொடரலாம் என்றும் தேர்தல் விதிகள் உள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தில் எந்த அனுமதியும் பெற தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிந்த பின் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க தவறியவர்களும் மற்றும் பணம் வராமல் விடுபட்ட பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கான உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை எனபிள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகாமல் இருந்தது. தற்போது ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு வெப்சைட் ஆகும். KMUT.tn.go.in இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறியன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்புவோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ண பிறகு கேப்சா கூட இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு OTP என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷனை கொடுங்க. கேப்சா கூட இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சுய விவரம் சொல்லிவிட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்க மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். உங்களுடைய ஃபோட்டோ, உங்களோட பெயர், உங்களோட ஆதார் கார்டுடைய கடைசி 4 நம்பர், உறவினர் பெயர், பாலினம், பிறந்த தேதி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சுய விவரம் விண்ணப்பத்தில் உள்ளபடின்னு சொல்லிவிட்டு பெயர், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண், ரேஷன் கடை எண் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதற்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் எங்கள் தரவு பட்டியலில் இல்லைன்னு இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஷோ வச்சுன்னா தேர்தலுக்கு பிறகு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே உங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னா விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வரும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு மாதம் உரிமை தொகை கிடைக்கும். இந்த மாதிரி பயன்படுத்தி நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.